Assalamualaikum. Hi friends. இன்னைக்கு நம்ம வீட்ல ஒயிட் பாஸ்தா எப்படி செய்யணும்னு பாப்போம் வாங்க பார்க்கலாம். 50 கிராம் பட்டர் போட்டுப்போம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சுமா. இப்போ ஒரு பூண்டு சைஸுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். பூண்டு நல்லா மெரூன் ஆயிடுச்சுமா. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் எடுத்து வச்சு சேர்த்துப்போம். நீட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் எடுத்து வச்சு கார்ன் ஆட் பண்ணிப்போம். நல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிப்போம். எந்த பிள்ளைக்குமே ஒயிட் பாஸ்தா பிடிக்காதுன்னு கிடையாது. எல்லா தட்டை தூக்கிட்டு வந்துருங்க எங்கள் வீட்டிலலாம். வெஜிடபிள் ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிப்போம். ஆற வச்ச பால் 1 கிளாஸ் ஊற்றுறோம். அரை கிளாஸ் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம்மா. பாஸ்தாவை நம்ம சேர்த்துப்போம். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துப்போம். சீஸ் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வந்தோன்னு கொஞ்சம் கொண்டு உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துப்போம். இப்போ ரெடியாக இருக்கும். சீஸ் போட்டு அப்படியே நீட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால தான் தினமுல்ல நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.